friends, welcome to AVR Biotech channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னா பாக்டீரியா. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஹிஸ்டரி ஆஃப் மைக்ரோபயாலஜி பார்த்தோம், அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தோம், அடுத்தது ஃபங்கை பார்த்துட்டு இருக்கோம். ஃபங்கைக்கு அடுத்தபட்சமா நம்ம எது பார்க்க போறோம்னா பாக்டீரியா பார்க்க போறோம். பாக்டீரியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம், அதாவது நுண்ணுயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து இது வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது, நம்மளுக்கு தீமையும் தருது. அதே போல நம்ம அன்றாட வாழ்வுக்கு தேவைப்படுறதுலயும் இது முக்கிய பங்காற்றி அதுல தன்னுடைய வேலைகளை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு இந்த பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு. உங்க உடம்பு உள்ளார, உடம்பு வெளியில, பிளான்ஸ்ல இருக்கு, அனிமல்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு எப்படி உள்ளார ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி அதுங்களுக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அனிமல்ஸ்க்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எர்த்துல வந்து பாத்தீங்கன்னா எர்த்து கிரஸ்ட்ல கூட இருக்கு, அப்புறம் சாயில்ல இருக்கு, சீல இருக்கு, அட்மாஸ்பியர்ல கூட இருக்கு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா இல்லாத இடம்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலயும் பாக்டீரியாஸ் இருக்கு. அதுல பெனிஃபிஷியல் தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு, அதே மாதிரி நான் பெனிஃபிஷியல் நம்மளுக்கு தீங்கு விளைவிச்சு டிசீஸ் காசிங் அதுவும் அந்த டைப் ஆஃப் பாக்டீரியாவும் இந்த வேர்ல்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதான் பாக்டீரியாவுக்கு நான் சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். பாக்டீரியா இஸ் a type of microorganism and it can present everywhere. எங்க பார்த்தாலும் இதனுடைய ப்ரெசன்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து இப்ப பாக்டீரியா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல அதோட ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி, அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, அதனுடைய கிளாசிபிகேஷனுக்கு முன்னாடி அது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் தான். அதாவது அது என்ன முக்கிய பங்கு ஆற்றிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் அதை பத்தின ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்லாம் தெரிய உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். இப்போ அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இப்போ வந்து இது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம பார்க்கல, இதை வச்சு தான் நான் பெனிஃபிஷியலாக உங்களுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற இப்போ பெனிஃபிஷியல் அது என்ன உதவுது மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அதை பற்றின ஒரு ஒரு ஆர்வம் ஏற்படும் அந்த பாக்டீரியா பற்றி படிக்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமோனிஃபிகேஷனுக்கு உதவுது. சாயில் பெட்டியில் அமோனிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது. அது எதுனா பெசிலஸ் ரேமோசஸ், அப்புறம் வந்து பேசிலஸ் மைகாட்ஸ், இது ரொம்ப உதவுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன் சாயிலோட நைட்ரிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சாயில் ஃபெர்டிலிட்டியா இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஏரேஷன் அங்கே மெயின்டைன் ஆகிறதுக்கு. ஸோ அதை எதிர்பார்க்குதுன்னா நைட்ரோ பாக்டரும் நைட்ரோசோமானஸும் அங்கே வேலை பார்க்குது. அப்புறம் வந்து சாயில நைட்ரஜன் ஃபிக்சேஷனை எந்தெந்த பாக்டீரியா வந்து வேலை செய்யுதுன்னா சாயில நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ண அசிட்டோபாக்டர் வேலை செய்யுது, கிளாஸ்ட்ரீடியம் வேலை செய்யுது, அப்புறம் வந்து ரைசோபியம் வேலை செய்யுது. ஓகேவா? அப்புறம் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ற அந்த மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்களா, அதுல வந்து இதுல பெரும் பங்காற்றுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீஷியஸ் இதை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, டியூபர்குலோசிஸ், மெனிஞ்சைட்டிஸ், நிமோனியா இது போன்ற நோய்களுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தயாரிச்ச ஸ்ட்ரெப்டோமைசின் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரியோமைசின்ல வந்து எந்த டைப் ஆஃப் பாக்டீரியாவை யூஸ் பண்றாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேசியன்ஸ் அந்த டைப் ஆஃப் பாக்டீரியா யூஸ் பண்றாங்க. இது எதுக்குன்னா காஃப் அண்ட் ஐ இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவக்கூடியது ஒரு பாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளோரோமைசிட்டின்ல எந்த பாக்டீரியா யூஸ் பண்றாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே அந்த அது யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைஃபாய்டுல ஏற்படக்கூடிய ஃபீவர் அதை வந்து ரொம்ப கியூர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பெசட்ராசினை யாருன்னா எந்த பாக்டீரியா யூஸ் பண்றாங்கன்னா பெசிலஸ் லிச்சனிஃபார்மிஸ் அதை யூஸ் பண்ணி இது பண்றாங்க. இது வந்து சைஃபில்ஸ்க்கு உதவுது, அதாவது சைஃபில வந்து ட்ரீட் பண்ண உதவுது. சைஃபில் இஸ் அ டைப் ஆஃப் டிசீஸ். ஸோ வந்து அந்த டிசீஸை வந்து கியூர் பண்ணி இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க, கியூர் இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட்ல என்னென்ன இருக்குன்னா ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அண்ட் லெக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸ் டு லாக்டிக் ஆசிடா மாற்ற இது உதவுது. அதே போல பட்டர்ல வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ், அப்புறம் வந்து லிகோமோஸ்டாக் சிட்ரோவோரம் அதெல்லாம் இருக்கு. அதே போல சீஸ் லாக்டோபெசிலஸ் அசிடோபோபஸ், லாக்டோபெசிலஸ் லாக்டிஸ் இதெல்லாம் இருக்கு. கர்ட்ல வந்து லாக்டோபெசிலஸ் லாக்டிஸ் இருக்கு. யாகர்ட் லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் இருக்கு. வினிகர்ல அசிட்டோபாக்டர் அசிட்டி இருக்கு. பாத்தீங்களா, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து இந்த பாக்டீரியா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நான் வந்து ஏன் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத டாபிக்கா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்ன இடத்துல பாக்டீரியா யூஸ் ஆகுறதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ஒரு வந்து இது எப்படி சொல்லலாம், இது வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இல்லாட்டி கூட ஒரு நார்மல் பர்சனாக கூட இதை தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ யூசஸ் இருக்கு பாக்டீரியா அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து காலேஜ் ஓரியன்டல்ல பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேவா? அடுத்த சைடு பார்ப்போம். நெக்ஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன் ப்ரொடக்ஷன்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டிபியூட்டிலிகம் அந்த பாக்டீரியா யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ்ல கிளாஸ்ட்ரீடியம் டெர்சியம் யூஸ் ஆகுது. அடுத்தது விட்டமின் டேப்லெட்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையில வந்து இதை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. எஸ்டிச்சியா கோலை, கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டிபியூட்டிலிகம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கரிங் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ வந்து பாத்தீங்கன்னா மைக்கோகாக்கஸ் கேண்டிசன்ஸ் அண்ட் பேசிலஸ் மெகாத்தியரம் அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் ஸ்பெஷல் ஃபிளேவர் இந்த டொபாக்கோ அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க டியூ டு இந்த ஃபெர்மெண்டபிள் ப்ராசஸ்க்காக இது யூஸ் பண்றது. அரமா ஆஃப் டீனா அந்த டீயோட டேஸ்ட்டுக்காக இதை பயன்படுத்துவாங்க. டொபாக்கோ அந்த புகையிலைன்னு சொல்றாங்களா அதுல கூட இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்டீரியா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது பிளான்ட்ஸ், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ்ல என்னென்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் நம்மளுக்கு சொல்றோம்னா அந்த பேடி பிளான்ட் என்னன்னா பாக்டீரியல் பிளைட், அதாவது பாக்டீரியல் பிளைட்ங்கிற ஒரு டிசீஸை காஸ் பண்ணுது. அதை யார் காஸ் பண்றாங்கன்னா சாந்தோமோனஸ் ஆரியஸ் அப்படிங்கிறது. ஆப்பிள்ல ஃபயர் பிளைட் அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்துது. அதை யாருன்னா எர்வீனியா அமிலோவரா அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கேரட்ல சாஃப்ட் ராப்ட் அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்துது. அதை யார் காஸ் பண்றான்னா எர்வீனியா கேரட்டோவரா அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த சிட்ரஸ்ல பாத்தீங்கன்னா சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இது ஏற்படும். இந்த நோயை வந்து யார் காஸ் பண்றாங்கன்னா சாந்தோமோனஸ் சிட்ரி அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. காட்டன்ல ஆங்குலார் லீப் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு விதமான நோய் ஏற்படும். அந்த நோய்க்கு வந்து யாரு காஸ் பண்றாங்கன்னா எந்த பாக்டீரியா காஸ் பண்ணுதுன்னா சாந்தோமோனஸ் மால்வேசியரம் காஸ் பண்ணுது. பொட்டேட்டோல ரிங் ராட், இந்த உருளைக்கிழங்கு ரிங் ராட்னு ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ அந்த டிசீஸை யார் காஸ் பண்ணா கிளாவி பாக்டீரியர் மெச்சாங்கைனசிஸ் சப்ஸ்பீசிஸ்னா செப்போடோனிகஸ். ஓகேவா? அடுத்து வந்து பொட்டேட்டோல வெறும் ரிங் ராட் மட்டும் இல்ல இன்னொரு டிசீஸை காஸ் பண்ணுது ஸ்கேப்ங்கிற டிசீஸ். இதை யார் காஸ் பண்ணனா ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே வந்து அனிமல்ஸ்ல பார்த்தோம்னா எப்படி பாக்டீரியா வந்து அனிமல்ஸ் எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ரெக்ஸ் இது வந்து டைப் ஆஃப் டிசீசஸ் அனிமல்ஸ். இதை யாருன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கேட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரிசோலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரிசோலிசிஸ் நோயை வந்து யார் காஸ் பண்ணா புருசோலா அபார்டஸ் அப்படிங்கிறது காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கேட்டில்ல பாத்தீங்கன்னா பொவைன் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோயை காஸ் பண்ணுது. இதே யாருன்னா மைக்கோபாக்டீரியம் பொவிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கேட்டில்ல பிளாக் லெக், கேட்டில்ல என்னன்னு தெரியும்ல கால்நடைகள் ஆடு மாடு இந்த போன்ற விஷயங்கள்ல இது காசு அந்த மாதிரி விலங்குகள்ல நோயை உண்டாக்கும் பிளாக் லெக் அப்படிங்கிற நோயை. அந்த நோயை யார் காஸ் பண்ணுனா கிளாஸ்ட்ரிடியம் சான்வி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அதை காஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செட் ஆஃப் இதுக்கு மூவ் பண்ணோம்னா அதாவது இதுல நான் மாத்தி வச்சு சொல்லிட்டேன் போல. இந்த பாருங்க அனிமல்ஸ் பாத்துக்கோங்க. அனிமல்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டிசீஸ். நம்ம மனுஷங்கள்ல வந்து இது எந்த டைப் ஆஃப் டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு இதை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் வந்து பார்த்தோம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. காலராவை விப்ரியோ காலரி அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுது. புரியுதா? நம்ம இந்த அதை பத்தி இன்னும் பின்னாடி விரிவா படிப்போம். அது வந்து ஏன் விப்ரியோ சொல்றோம் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெப்ரஸியை வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. நிமோனியாவை டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. பிளேக்கை வந்து எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. டிப்தீரியாவை கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. டெட்டனஸ் அப்படிங்கிறத கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனை அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ணுது. ஃபுட் பாய்சனிங்க கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டிலினம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுது. சைஃபில்ஸை ட்ரெப்போனிமா பலாய்டம் அப்படிங்கிற சொல்றது காஸ் பண்ணுது. இந்த ஃபுட் பாய்சனிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சைஃபில்ஸ் அப்புறம் வந்து டெட்டனஸ் சொல்லணும்னா ஜென்னின்னு சொல்லுவாங்க. டிப்தீரியா இந்த வயிற்றுப்போக்கு இது மாதிரி அந்த மாதிரி பிளேக் டிசீஸ் இந்த வந்து ரேட்ல ஏற்படக்கூடிய இது ரேட் டெட்டானா அதில் பாக்டீரியல் ஃபார்மேஷனில் ஏற்படக்கூடியது. நிமோனியா உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். லெப்ரசி தொழுநோய் அது சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ் டிபி அப்படின்னு சொல்றது. டைஃபாய்டு காலரா இது எல்லாமே உங்களுக்கு காமனாக தெரிஞ்ச டிசீஸ். இந்த டிசீஸ் எல்லாம் யார் காஸ் பண்றோம்னா பாக்டீரியா. இந்த இட்ஸ் அ சர்டன் டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து காஸ் பண்ணுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததுல நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.